உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிவது எப்படி? நீ யார்? உனக்குள் என்ன இருக்கிறது? உடல்தான் உயிரா, உயிர்தான் உடலா, அல்ல இரண்டும் நீந்தானா என்று எப்படி தெரிந்து கொள்வது? இந்த இறந்த உடலை ஒருவர் ஆராய்ச்சி செய்தார். தலையை தனியே எடுத்து வைத்தார். உள்ளே மூளை இருந்தது, உடல் இருந்தது, உடலிலே கை இருந்தது, கால் இருந்தது, வயிறு இருந்தது, குடல் இருந்தது, எலும்பு இருந்தது, எல்லாம் இருந்தது. அப்பொழுது அந்த உயிர் எங்கே போனது, எங்கிருந்து வந்தது என்று மருத்துவர்கள் ஆராய்ந்தார்கள். காற்று இருக்கிறது, பிராணவாயு என்ற காற்று இருக்கிறது. சுவாசிக்கக்கூடிய இந்த மூக்கு இருக்கிறது, மூக்குக்கு நுரையீரலும் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஏன் அவன் இறந்து போனான்? அப்போ எங்கே அந்த உயிர் வந்தது, எங்கிருந்து போனது? ஒருவரா, இருவரா, யார் தந்தார்கள்? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்றார்கள். அப்படியென்றால் நான் யார்? தாயும் தந்தையும் தந்த ஒரு கூட்டுப்பொருளே. அதுதான் யோனிலிங்கம். அதன் அடையாளம்தான் யோனிலிங்கம். அதை சிவன் என்று சொல்வார்கள், சவம் என்றும் சொல்வார்கள். நீ அதை அறிந்து கொள்வது, அது உனக்குள் இருப்பதை உன் அறிவை கொண்டு, பகுத்தறிவை கொண்டு நீ ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். நீ யார்? உனக்குள் இருப்பது என்ன? உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால், அப்படி அறிந்து கொள்ளும் பொழுது நீ போராடலாம். எதற்காக போராட வேண்டும்? நீ யார் என்று நிரூபிக்க போராட வேண்டும். அதுதான், அந்த போராட்டம்தான் வாழ்க்கை. வாழ்க்கையே ஒரு போராட்டம்தான். ஏனென்றால் நல்லவர்கள் வருவார்கள், கெட்டவர்கள் வருவார்கள், உன்னை புண்படுத்தி பார்ப்பார்கள். அதையெல்லாம் கடந்து நீ செல்ல வேண்டும் என்றால் நீ உன்னை அறிய வேண்டும், அமைதி காக்க வேண்டும், போராட்டம் என்ற குணத்தை தவிர்க்க வேண்டும். இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவித்து இந்த வாழ்க்கையை செம்மையாக நீ நடத்தினால் இந்த உலகத்தை நீ அறியலாம், போராட்டத்தையும் வெல்லலாம். எனவே நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை தெரிந்து கொள்ள நான் விழைகிறேன். இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே. நான் தற்பொழுது பெரியார் நகரை நோக்கி சென்று வருகிறேன். ஈசி பை என்ற கம்பெனியும் இங்கே தான் இருக்கிறது.